சந்திரன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த திமுக விசிக இடையில எழுந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளுக்கு யார் காரணம்? இந்த சர்ச்சைகளுக்கு இன்னும் தன் கட்சி விரிவடைய வேண்டும் என்ற நியாயமான எண்ணத்தை கொண்டிருக்கும் திரு தொல் திருமாவளவன் அதை எந்த வழியில் வெளியிடுவது என்பதை பற்றி இன்னும் சற்று சிந்தித்திருக்கலாம். அவர் முதல்வர் இங்கு இல்லாத பொழுது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று பல ஆண்டுகளுக்கு முன்னால் எழுப்பிய குரலை மீண்டும் எழுப்பினார். அதில் தவறில்லை. ஆனால் அது முதல்வர் இல்லாத பொழுது எழுப்பாமல் இருந்திருக்கலாம். மேலும் அது தன்னுடைய வெப்சைட்டில் போடுவது நீக்குவது, போடுவது நீக்குவது என்ற குழப்பங்கள் இந்த நேரத்தில் நேர்ந்தன. இவர் முதலமைச்சரை சந்தித்த பின்னால் இந்த குழப்பங்கள் தீர்ந்து போகும் என்று சொல்லப்பட்ட நிலையில் இப்பொழுது துணை பொதுச் செயலாளர் சொல்லிய சில கருத்துக்கள் தேவையற்றவை. 4 வருடம் சினிமாவில் 4 வருஷம் கழிச்சு வந்தவர்லாம் துணை முதல்வர் ஆகலன்னா 40 வருஷம் அரசியல் இருக்க தொல் திருமாவளவன் ஆகக்கூடாதா அப்படிங்கிறது தேவையற்ற ஒரு ஒப்பீடு. சினிமால இருந்து எம்ஜிஆர் வரலையா, அந்த சினிமால இருந்து இதுவரைக்கும் அரசியல்ல வராத விஜய் வரலையா? அப்போ ஒரு தோழமை கட்சியை பற்றி அப்படிப்பட்ட கருத்துக்கள் கூறுவது தேவையற்றது. அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் நினைக்கிறேன். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து, முதல்வரும் திருமாவளவன் சேர்ந்து இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லைன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இவர் தொடர்ந்து இது மாதிரி பேசும்போது பாலாஜி சொல்றாரு, வன்னியரசு சொல்றாரு, மூத்த தலைவர்களா சொல்றாங்க அதனுடைய சொந்த கருத்துக்குன்னு. சொந்த கருத்துன்னா இப்படி பொது வெளியில 2 தோழமை கட்சிகளுக்கு இடையில ஒரு மனவேற்றுமையை கிளப்புகிற அளவுக்கான கருத்தான சொந்த கருத்தை அவர் சொன்னார்னா அதை உடனடியாக அவருடைய சொந்த கருத்தை பொது வெளியில் சொல்லக்கூடாது என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அப்படிங்கிற அளவுக்காவது இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய. இது மூத்த தலைவர்கள் சொல்றாங்க சொந்த கருத்து அப்படிங்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர் இந்த கருத்துக்களுக்கு மறுப்பும் தெரிவிக்கல, ஏற்கவும் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். அதாவது மூத்த தலைவர்கள் சொல்றாங்க, ஆனா தலைவர் என்ன சொல்லல, திரு திருமாவளவன் என்ன ஒண்ணு சொல்லல. அவர் இப்பொழுது மௌனம் காக்கிறார். ஒருவேளை முதல்வருடன் மறுபடியும் சந்திக்கலாம். அதாவது போன தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல திருமாவளவன் 6 சீட்டு ஏத்துக்கிட்டதுனாலதான் திமுகவுக்கு மதிமுகவுக்காகட்டும் இடது வலது கம்யூனிஸ்ட் கட்சிகளாகும் அதே 6 சீட்ல அடக்க முடிஞ்சது. அந்த அளவுல திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார். அந்நேரம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இன்று உள்ள மிக முக்கிய பிரச்சனை சர்வாதிகாரம் தலைதூக்கி விடக்கூடாது என்பதுதான். எனவே எங்களுக்குள் இருக்கும் சிறு நஷ்டங்கள் என்று நாங்கள் உணர்வதை பற்றி பெரிதாக நினைக்க மாட்டோம் சொன்னது வெரி ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். அது சந்தேகமே கிடையாது. அந்த கருத்தை தெரிவிக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் அந்த மாதிரி குறைந்த இடம் பெற்று ஒரு கூட்டணியில் இருப்பதற்கோ அல்லது அதை விட கூடுதல் பலம் பெற்ற வலு பெற்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. மக்கள் மத்தியில் அப்படியான ஒரு வரவேற்பு இருக்கிறது. இனிவரும் காலங்கள் 2021 அப்படி இல்லை, ஆனா 26 ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அடிப்படையாக கொண்டு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கூட்டணி அரசு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குங்கிறாரு. அவங்க கூட்டணி அரசு மேற்கு வங்கத்துல சிபிஎம்க்கு தனி பெரும்பான்மை இருந்த போதும் அவங்க கூட்டணி அரசாத்தான் வச்சிருந்தாங்க. தோழமை கட்சிகளுக்கு மிக மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. சில மாநிலங்கள் அப்படி நடந்திருக்கு, சில மாநிலங்கள் அப்படி நடக்கல. இப்ப இவர் ஆந்திரா குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்க சொற்ப சீட்டுகளே வாங்கின இவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கல அப்படின்னு கேட்டா, இப்ப விஷயம் என்னன்னா, அப்படின்னா காங்கிரஸுக்கு அந்த துணை முதல்வர் பதவி கேட்கறது இன்னும் அதிக உரிமை இருக்கே. இவங்களோட அதிக சீட்டு அவங்க வாங்கியிருக்காங்களே. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் உள்ள சூழ்நிலையில தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கலைஞர் இவற்றை பாமக பேசினாரு. பேசி அவருடைய கட்சி மட்டுமே ஆட்சி அமைத்தார்கள். அந்த ஆட்சியை பத்தி பாமக அநேக விமர்சனங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கூட்டணியை கலைக்கும் முயற்சிகளில் ஈடுபடவில்லை. இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள சிச்சுவேஷன் வேற வேற மாதிரி இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இவங்க எல்லாருமே சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ் இவங்க எல்லாருமே திமுக கூட பல விஷயங்கள்ல ஒன்றுபடுறாங்கிறது உண்மை. ஆனா சில விஷயங்கள்ல இவங்க ஒவ்வொருத்தருடைய தீவிரத்தன்மையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தீவிரத்தன்மையை விட சற்று அதிகமாக இருக்கலாம். இவங்க ஆட்சியில உட்கார்ந்தாங்கன்னா இவங்களை நோக்கி கேள்விகளும் உங்களுடைய தீவிரத்தன்மை என்னவாயிற்று என்று. அப்ப தோழமை கட்சியா இருந்துகிட்டு, கூட்டணியில் இருந்துகிட்டு, வெளியில இருந்துகிட்டு அவங்க எது இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அழுத்தம் திருத்தமாக கூறி மக்கள் ஆதரவை தங்களிடம் விலகி விடாமல் பார்த்துக் கொள்வது என்பது சரியான யுக்தியாக இருக்கலாம் தமிழகத்தை பொறுத்த மட்டும்.
எல்லா கட்சிகளுமே அது மாதிரி நினைக்கலாம். அதனால வந்து தமிழகத்துல வந்து கூட்டணி இருக்கும், ஆனால் தனிப்பெரும்பான்மை பெற்ற அல்லது அதிக எண்ணிக்கையில் வென்ற கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கு. இது உடனடியா மாறுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனா அதே சமயம் திருமாவளவன் வந்து இன்னும் அதிக சீட்டு வேணும்னு நினைத்தாலோ, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த எண்ணம் சற்றும் தவறானதல்ல. இம்மீடியட் ஃபியூச்சர்ல இருந்தாலும் எதிர்காலத்திற்காக அவர் அத்தகைய ஒரு கொள்கையை தொடர்ந்து கூறிக்கொண்டிருப்பது தவறல்ல. ஆனா பொதுவெளியில் அவருடைய துணை பொதுச் செயலாளர் கூறிய சில கருத்துக்கள் இவங்களுடைய கொள்கையை மீறி தனிப்பட்ட முறையில திமுக வந்து தாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை. இதை உடனடியா திருமாவளவன் தெளிவுபடுத்திட்டாருன்னா நல்லது. ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு பாலச்சந்திரன், திரு சுமன் ஸ்ரீராமன். இது தற்போது திமுக விசிக இடையில நடக்கக்கூடியது ஒரு தற்செயலான பிரச்சனையா அல்லது தூண்டிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? திரு சுமன், திமுக விசிக இடையில தற்போது எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்பது தற்செயலான பிரச்சனையா அல்லது தூண்டிவிடப்பட்டிருக்கா? இணைப்பு கோளாறா இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சிவப்பிரியன், இது திமுக விசிக இடையில எழுந்திருக்கக்கூடிய இந்த சிக்கலை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, இந்த சிக்கலை பார்க்கறதுக்கு முன்னால கொஞ்சம் பின்னோக்கி போகணும்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து இப்போ யாருடைய பேச்சுக்கள் சர்ச்சையாக இருக்கிறதோ அவர் எப்படி கட்சிக்குள்ளே வராரு, அவர் என்ன ஆம்பிஷனோட விசிகேக்குள்ளே வராருங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா 2024 ஆண்டு தேர்தலில் விசிகாவினுடைய மிக முக்கிய கோரிக்கையாக என்ன இருந்ததுன்னா, ஏற்கனவே 2 தொகுதிகளில் நின்னோம், இப்போ 3 தொகுதிகள் கொடுங்க, இன்னொன்று வந்து எங்களை வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லாதீர்கள், எங்களுடைய சின்னமான பானை சின்னத்தில் தான் நாங்கள் நிற்க வேண்டும், எங்களுக்கு 3 சீட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த கோரிக்கைக்கு திமுக எப்படி செவிசாய்த்தாங்கன்றது நமக்கு தெரியும். 2 தான் கொடுத்தாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே வந்து விசிகாவுக்கு இன்னொரு இடம் நிச்சயமாக கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் முதலமைச்சரை அழைத்து திருச்சி போன்ற ஒரு மாநகரில் வந்து மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினார்கள். மாநாட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு போல அவர்களாக வந்தார்கள். ஸோ இன்னொன்று வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னா விசிகே. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னொரு சீட்டு கொடுக்கணுங்கிறது எல்லாரோடைய ஒப்பீனியனாக இருந்தது. ஆனால் திமுக வந்து பழைய சீட் டிஸ்ட்ரிபியூஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே பண்ணதுனால என்ன பண்ணாங்கன்னா 2 சீட்டு கொடுத்தாங்க. ஸோ அதில் அந்த 3வது சீட்டு கேட்டது வந்து எல்லாருக்கும் தெரிந்தது ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு தான். ஸோ இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, திருமாவளவன் வந்து ஒரு நெருப்பை பற்ற வைக்கிறாரு. அந்த நெருப்பு வந்து அவர் அணைச்ச பிறகும் இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை வந்து இப்போ வந்து இன்னொரு நெருப்பை வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து பற்ற வைக்கிறார். அதை அணைப்பதற்கு அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வளவு போராடினாலும் அந்த தீயை திருமாவளவன் மட்டும்தான். இல்ல, ஆதவ் அர்ஜுனாவுக்கு 3ஆவதா ஒரு இடம் திமுகவிடம் கேட்டதுதான் திருமா பற்ற வைத்த நெருப்பு. இல்லை, அந்த நெருப்பு தான் இன்னும் அணையாம. திருமா பற்ற வைத்த நெருப்பு வேற. நான் சொன்னது இது பேக்ரவுண்டு. ஆதவ் அர்ஜுன் வந்து அவருக்கு இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட, அவருக்கு இருக்கின்ற அந்த பர்சனல் நமக்கு சீட்டு கொடுக்கலங்கிறது காரணமாகவும் திமுகவை பற்றி பேசுவதற்கு ஒன்று வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, தலைவரே ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அல்லவா, இதுல இருந்து நாம ஒரு கியூ எடுத்துக்கிட்டு பேசுவோம் அப்படின்னு ஒரு சில தலைவர்களுக்கு தோணும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் திமுகவை விமர்சிப்பதும் ஆதவ் அர்ஜுன் திமுகவை விமர்சிப்பதும் இருவேறு கோணங்கள். அதை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அதை வந்து சேம் பெடஸ்டல்ல வச்சு பார்க்க முடியாது. திருமாவளவன் அவர்களுடைய விமர்சனங்கள் எப்படி இருந்ததுன்னா, முதல்ல வந்து அதிமுகவை அந்த ஆன்டி லிக்கர் கான்ஃபரன்ஸ்க்கு அழைக்கிறாரு, மதுவிலக்குக்கு. அதுவும் என்ன, ஓப்பன் இன்விடேஷன் தான் கொடுக்கிறாரு. அதன் பிறகு வந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு, டெலீட் பண்றாரு, திருப்பி அந்த ட்வீட்டை போடுறாரு. வெளிப்படையா திமுகவை எதிர்த்து திருமாவளவன் ரொம்ப ஓப்பனா எதுவுமே பேசல. ஆனா அவருடைய செயல்கள் திமுகவுக்கு அந்த கூட்டணி தர்மத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. அப்பவே தெரியும், முதலமைச்சர் வந்தவனே கூப்பிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி திருமா ஒவ்வொரு கட்டத்திலும் பேசுறாரு. முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகு அந்த விவகாரம் சற்று அடங்குகிறது, மீண்டும் அது தொடருது அப்படின்னா, துணை பொதுச் செயலாளர் பேசக்கூடிய கருத்துக்கள் என்பது திருமா பேச்சினுடைய நீட்சியாக இல்லையே. இவர் வேற மாதிரி திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்றாரு. திமுக பெருந்தன்மையாக நடந்து கொள்ளல, வட மாவட்டங்கள்ல விசிக இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் திருமாவே சொல்லாத கருத்துக்களை எல்லாம் இவர் சொல்கிறார் அப்படின்னா,
அப்ப இவர் பின்னணியில யார் இருக்கிறா, இவர் தூண்டி விடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி பாக்குறேன். இவருக்கு வந்து இவர் வந்து கட்சியில புதுசான ஆளு, இவர் வந்து ஒரு சில கொள்கைகளை கட்சி பற்றின இவருடைய சொந்த கருத்துக்களை சொல்றாருன்னா கட்சியும் சொல்லுது. இப்ப திருமாவளவன் அதை வந்து வெளியில சொல்லும் பொழுதுதான் அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஆடட் வெயிட்டேஜ் இருக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி, ரவிக்குமார் அவர்கள் சொன்னாலும் சரி, வன்னியரசு சொன்னாலும் சரி, பாலாஜி அவர்கள் சொன்னாலும் சரி, திருமாவளவன் வெளியில் வந்து இது வந்து அவருடைய சொந்த கருத்து, இனிமேல் சொந்த கருத்துக்களை பொதுவெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீட்சியா இல்லை, நானும் இது நீட்சின்னு சொல்ல, திருமா வந்து ஒரு சில விஷயங்களை திமுக மீது விமர்சனம் வைக்கும் பொழுது இவர் நாமளும் வச்சா என்னங்கிற மாதிரி அந்த விமர்சனங்களை வைக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா வேற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல். நீங்க சொல்றது மாதிரியே பார்ப்போம். ஆதவ அர்ஜுனா பேசிய கருத்துக்கு திமுகவிலிருந்து மூத்த தலைவர் ஆ ராசா எதிர்வினை ஆற்றார். திரும்ப நடவடிக்கை எடுப்பார்னு நம்புறேன், கட்சியை சார்ந்தவர்களே விழிப்புடன் இருங்கள் அப்படின்னு எதிர்வினை ஆற்றார். ஆனா விசிக தரப்புல இதற்கு எதிர்வினை வரல, மாறா அவர் அடுத்த லெவலுக்கு போய் அடுத்த கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இல்ல. விசிகால அவர் பேசுறாரு, ஆனா விசிக தலைவர்கள் ரவிக்குமாரும் சரி, வன்னியரசு போன்றவர்கள் இது அவரோட சொந்த கருத்துன்னு சொல்றாங்கல்ல, சொந்த கருத்துன்னு சொல்றாங்க, அதையும் நாம ஏத்துக்கணும். ஆனால் இது வந்து உட்கட்சி பிரச்சனை வந்து உட்கட்சி பிரச்சனையும் ஒன்று, இன்னொன்று கூட்டணிக்குள்ளேயும் சிக்கல் இருக்கு, நிச்சயமா இல்லாமல் இல்லை. திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த 2 வாரமா 3 வாரமா பேசுற விஷயங்கள் என்னவா நாம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா, அவரோட பார்கெனிங் ஸ்கில்ஸை வந்து அவர் வந்து இன்க்ரீஸ் பண்றாரு அப்படிங்கறதா. அதிமுகவை அதுக்கு ஒரு ப்ராப்பர் மீடியம் இருக்குல்ல, சேனல் இருக்குல்ல, அப்படிலாம் இல்ல பாலா.